வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் பன்னீர் பட்டர் கிரேவி செய்ய போகிறோம். இப்போது இந்த பன்னீர் நம்ம வீட்டிலே செஞ்சது இந்த எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அளவு நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு தெரிஞ்சதுனால நான் அப்படியே போடுறேன். இப்போது பன்னீர் போட்டுக்கலாம். இது ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இருக்காது. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுட்டோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இதோ வரேன். இப்போது தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா திக்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். நம்ம இதையும் ஊற்றிடலாம். ஊற்றி இதையும் வதக்கிடலாம். வதங்கட்டும். கரம் மசாலா தூள் போட்டுட்டோம். இப்போது வாசனை வருது நல்லா. அது பட்டை கிராம்பு கொஞ்சோண்டு இலை போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பன்னீர் கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்ல மசாலா நல்லா திக்காகி வந்துச்சு. இப்போது நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டு கொதிக்க விட வேணாம், அப்படியே நிறுத்தி வச்சிடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சப்பாத்தி பன்னீர் பட்டர் கிரேவி பன்னீர் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.